போட்டா ஒரு வருஷம் தான், அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேடி போட்டுருவேன். கோர்ஸ் ஜாயின் பண்றதெல்லாம் ஃபைன் தான், எனக்கு அதெல்லாம் ஓகே. ஆனா நான் இதை பண்ணாங்க ஒரு செல்ஃப் டவுட் அவங்களுக்குள்ளேயே இருக்கு. எனக்கு அவங்க சைட்ல இருந்து பாக்குறப்ப கரெக்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி. ஃபைன், ஓகே, பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்கு. நிறைய நம்ம கால்ஸ் பேசுறத வந்து நமக்குள்ள பேசுறத வந்து நிறைய நேரம் நம்ம பேசி முடிச்சுட்டு சொல்லிப்போம் இந்த மாதிரி. சார் அதுக்கப்புறம் நம்ம இதை பாட்காஸ்டா பண்ணிருக்கலாம், இல்ல நம்ம பேசியிருக்கலாம், இந்த கண்டென்ட் வெளில போயிருக்கணும், இது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு ரைட் டைம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சிருப்போம். ஸோ தட் நம்ம இன்னைக்கு இதை நார்மல் காலா தான் பேச போறோம். பட் அது வந்து ரெக்கார்ட் ஆக போகுது அண்ட் பப்ளிஷ் பண்ண போறோம். ஃபைன். ஸோ எஸ் சார், எனக்கு வந்து என்னன்னா இப்ப ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம். நம்ம பேசுறப்பவே நான் அப்படிதானே சொல்லுவேன். ஸோ ரீசெண்டா என்னன்னா பாத்தீங்கன்னா, நான் வந்து லைக் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிலாம் இருக்கப்ப நான் வந்து மைண்ட் செட் எப்பவுமே நியூ இயர் வந்துச்சுனாலே என்ன இருக்கும்னா, நம்ம வந்து ஃபிட் ஆகணும், நம்ம வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா வருஷமும் நடக்கிறது. நான் ஒரு 2 வருஷம் பிரேக் விட்டுருந்தேன்னு வச்சுக்கேங்களேன். என்ன பண்ணுவேன்னா, போவேன், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்ப்பேன், விசாரிப்பேன். அதுலயும் 1 இயர் தான் போட்டா அதான் போட்டா ஒரு வருஷம் தான், அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேடி போட்டுருவேன். ஒரு இனிஷியல் ஒரு 2 months போவேன், ஒரு 3 months போவேன். அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது, டிராப் ஆயிடுவேன். இது ஒரு வாட்டி நடக்கிறது. பட் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதுக்கும் இப்ப இருக்கிற என்னோட மைண்ட் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்றேன்னா, இதுக்கு முன்னாடி யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிடுவேன். ஒரு 2 மாசம் அப்படின்னு ஜாயின் பண்ணதுக்கு போயிடுவேன். இந்த தடவை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறப்பவே நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோம், அது எதுக்கு பண்ணிக்கிட்டு அதான் நம்ம பண்ண மாட்டேங்கும்ல, அது வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இத நான் எப்படி ரிலேட் பண்றேன்னா, இங்க நிறைய கேண்டிடேட்ஸ் கால் பண்ணி பேசுறப்ப, இல்ல எனக்கு வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்றதெல்லாம் ஃபைன் தான், எனக்கு அதெல்லாம் ஓகே. ஆனா நான் இதை பண்ணாங்க ஒரு செல்ஃப் டவுட் அவங்களுக்குள்ளேயே இருக்கு. அது அவங்களால கேட்கவும் முடியல. பட் ஆனா அவங்க ஒரு செல்ஃப் டவுட்டும் இருந்துட்டே இருக்கு. நான் இது எனக்கு இந்த விஷயத்துக்கு பொருத்தி பாக்குறப்ப கரெக்ட் தானே, இது உண்மை தானே, நான் என்னால பண்ண முடியலன்னு நான் 2 தடவை பார்த்துட்டேன்ல, நான் ஏன் அதை போய் திருப்பி அதே விஷயத்த பண்ண நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அவங்க சைட்ல இருந்து பாக்குறப்ப கரெக்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி. அதாவது 2 வாட்டி வந்து ஒரு விஷயத்துல கட்டி நீங்க கன்சிஸ்டன்டா இல்லனா, ஜிம் அங்கேயேதான் இருந்துச்சு, ஜிம் ட்ரெயினர் இருந்தாங்க, கோர்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா நீங்க கன்சிஸ்டன்டா இல்லனா நீங்க வந்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுதானே கொஸ்டின். ஆமா, அடுத்த திருப்பி போய் நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டேங்கிறேன். ப்ரொவைடர் அங்க எல்லாமே வெல் அண்ட் குட்டா இருந்தாலுமே நான் பண்ண மாட்டேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அடுத்த வாட்டி போயிருக்க மாட்டேல. உனக்கு அது உங்களுக்கு தேவை இருக்கு, அதனாலதானே போற. ஒண்ணு இதை விட்டுட்டு எனக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பி. நான் அடிக்கடி அதுதான் சொல்றேன். ஜிம்முக்கு போறது மட்டும்தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம், அல்லது பெஸ்டான விஷயம் அப்பெல்லாம் கிடையாது. ஆப்வியஸா அப்கோர்ஸ் நம்ம வந்து மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும், வெயிட் லிஃப்ட் பண்ணி ஆகணும், யோகா மட்டும் பத்தாதுன்னு நிறைய ரிசர்ச்சஸ் வந்து, வாக்கிங் போனாலே நம்ம ஆளுங்க வந்து ஃபிட்னஸ் நினைச்சுக்கிறாங்க. ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு பதிலா வாக்கிங் போறது எவ்வளவு பெட்டர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள இது வேணும், இந்த ஃபிட்னஸ் வேணும், இந்த ரிசல்ட் வேணும், எப்படி இந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னு மட்டும் கேங்குது இல்லை. எப்பயுமே ரிசல்ட்டை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களே ஒழிய அதுக்கு தேவைப்படுற ஒரு எஃபர்ட்டை ஏன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த எஃபர்ட் வந்து அவசியம்தான் அப்படிங்கிறதும் நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அந்த ரிசல்ட் மட்டும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கும். அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. அப்கோர்ஸ் ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இப்ப நான் விட்டுட்டு போனேன்னா உன் மனசு வந்து அதை ஏன் விட மாட்டேங்குது, திரும்பி இங்க கூட்டிட்டு வருது. அப்போ உன்னோட ஜிம் மெம்பர்ஷிப்லயோ அல்லது நீ வாங்கின கோர்ஸ்லயோ இங்க பிரச்சனை கிடையாது. நான் கேட்ட மாதிரி ஜிம் அங்கேயே தான் இருக்கு. இப்போ நீங்க கன்சிஸ்டன்டா இல்லைன்னா, கேன் யூ இமேஜின் வித்வுட் பீயிங் தட்? கேன் யூ இமேஜின் யூ பீயிங் இவ்வளவு பெரிய தொப்பையோட, சரியா, ஒரு ஃபிட்னஸ் இல்லாம, சீரியஸா தான் கேட்கிறேன், இது இவ்வளவு பெரிய ஒரு தொப்பையோட ஒரு ஃபிட்னஸ் இல்லாம நாளைக்கு ஒரு எல்லாருக்குமே இப்ப நம்ம கால் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஏஜ் ஆஃப் கேட்டகரியில இருக்காங்க. குழந்தைங்க ஓடி போய் பிடிக்க முடியல, அல்லது உங்களுக்கு முடியல, உங்க பேரண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அல்லது ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸையும் பாத்துக்கணும், அதாவது அந்த ஜென்ரேஷனையும் பாத்துக்கணும், நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனையும் நம்ம பாத்துக்கணும். ஆனா இங்க ரிவர்ஸ் என்ன இருக்குன்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால மட்டும் பறந்ததும் நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளும் பெற்றவங்களும் நம்ம தான் பாத்துக்கணும். சோ அது வேணால, அது வந்து ஒரு ரிசல்ட் வந்து ரொம்ப டிவாஸ்டேட்டிங்கா இருக்குல்ல. அப்ப அதே தானே இங்கேயும். அப்படி நீங்க எக்ஸாமுக்கு பொருத்தி பாக்குறீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு வந்து விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல, பட் போயிட்டேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு சேலரி கிடைக்குது, அந்த சேலரியை நோக்கி நான் இன்னைக்கு ஓடிடுறேன்.
ஆனா அந்த சேலரி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்க மாட்டேங்குது. என் மனசு எங்கேயோ ஒரு இடத்துல சூத்துக்கிட்டே இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் இருந்தா பெட்டரா இருக்கும், இன்னும் என் ஃபேமிலியை பெட்டரா பாத்துக்க முடியும், இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பியர்ஸை பெட்டரா பாத்துக்க முடியும்னு எனக்கு ஒரு செம்ம தெளிவு இருக்கு. அதனாலதான் திரும்பி திரும்பி போன் பண்ணி கேட்டுட்டு வச்சுறாங்க. கரெக்ட் தானே? போன் பண்ணுவாங்க, கோர்ஸ் எவ்வளவு, ஓ இவ்வளவா, சரி வச்சிடறேன். இப்ப அடுத்த நோட்டிபிகேஷன் வரும், கோர்ஸ் வருது, ஒண்ணு வேணாம், நீ வரக்கூடாது, கோர்ஸ்க்கே வராது, நீ திரும்பிக்கே போகாது. எதையுமே பர்சியூ பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா முட்டி மோதி அதை பண்ணுங்களேன். கரெக்ட் தான் சார். ஆனா இதுல அடுத்த ஒரு பெரிய கொஸ்டினாவே வச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்டா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒண்ணுத்துல அது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதே ஆளு கன்சிஸ்டன்டா நான் ஒரு ஒருத்தர் இப்ப கிளாஸ் எடுக்க சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சினாரிலே நான் இன்னும் ஃபுல் டே கூட கிளாஸ் தான் எடுத்துடுறேன். 6 மணி நேரம் 9 மணி நேரம்னாலும் நான் கிளாஸ் எடுத்துடுறேன். ஆனா இதே என்ன ஒரு 1 மணி நேரம் எங்கேயாவது போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னாலும் இல்ல ஏதோ ஒன்று பண்ணணும்னாலும் அது என்னால பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி பட் அதே சமயம் அது எனக்கு வேண்டாலும் நீங்க சொல்ற மாதிரி தூக்கி போடவும் என்னால முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்படி இருக்கப்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கும் இன்ட்ரெஸ்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மொத்தமா ஒதுக்கி வைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிற கேண்டிடேட்ஸா இருக்கட்டும், இல்ல இப்ப நான் என்னோட சினாரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லைக் ஃபிட்னஸ் ரிலேட்டடா இருக்கிறதா இருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்டும் இருக்கு. தென் வாட் எல்ஸ்? இங்க என்ன ஒரு சின்ன ஃபேக்டர் ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுது? அந்த ஒரு தின் லைன் என்னவா இருக்கும் எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. நானும் அதே லேர்னிங்ல தான் இருக்கேன், நானும் அதே இதுல தான் இருக்கேன். என்னன்னா இது எல்லாருமே பண்ற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆபீஸ்ல 9 மணிக்கு இருக்கணும்னா 9 மணிக்கு இருக்கும். ஒரு நாள் சீக்கிரம் வானா இருக்கும், ஒரு நாள் லேட்டா போனா இருக்கும். ஜிம்முக்கு ஒரு நாள் இப்போ நீ எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நீ ஆஃபீஸ்ல 1 hour உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ண சொல்றாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறோம். இன்னொருத்தவங்க சொன்னா அதை ஏத்துக்கிறோம். ஆனா நம்ம போய் 1 மணி நேரம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகலாம்னு நினைக்கும் போது இல்ல டயர்டா இருக்கு, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அப்போ இங்கதான் நான் செல்ஃப் டிசிப்ளின் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா என்னன்னா நம்ம ஒரு பர்சனா யாருங்கிறது தான் நம்மளோட இதை தீர்மானிக்குது. அப்ப தீர்மானிக்குதுங்கிறது வந்து உன்னோட ஹேபிட் தான் மறுபடியும் இங்க வந்து முடியுது. அட்டாமிக் ஹேபிட்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு ஜேம்ஸ் கிளியர். என்ன சொல்லியிருப்பாருன்னா, யூ டோன்ட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் யுவர் கோல், யூ ஃபால் டு த லெவல் ஆஃப் யுவர் சிஸ்டம் அப்படின்பாரு. சோ அதாவது நீ எவ்வளவு எய்ம் வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நீ வளர மாட்ட. உங்ககிட்ட என்ன சிஸ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வளருவ. யூ ஃபால் டவுன் டு தட். அப்போ ஒரு ஆபீஸ்ல 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கணுங்கிறது ஒரு சிஸ்டம், அதனால நீ இங்க போய் இருந்துடுற. ஆபீஸ்ல 1 மணி நேரம் ஏர்லியரா வரணுங்கிறது ஒரு சிஸ்டம், அதுக்குள்ள நீ அடாப்ட் ஆயிருவ. ஆனா உன் கோல் ஃபிட்டா இருக்கிறது, ஆனா உங்ககிட்ட அதுக்கான சிஸ்டம் இல்ல. இங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் வந்து ஒரு டாக்டர். இங்க எப்படின்னா அடுத்த 5 நாளைக்கு என்ன ஜிம்முக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை எடுத்து அங்க வச்சிருக்காரு. என்ன சாக்ஸ் இருக்கோ அங்க எடுத்து வச்சிடறாரு. என்ன ஒர்க் அவுட் பண்ண போறாரோ அதை கையில எழுதி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல போட்டு ஒட்டிடுறாரு. இப்போ அடுத்த 5 நாளைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டிய ட்ரெஸ் அயன் பண்ணி சண்டே வச்சிருக்காரு. சண்டே ரீசெட்டிங் டேவா வச்சிருக்காரு. இப்ப இவரோட சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கா? கண்டிப்பா ஜிம்முக்கு போனா ட்ரெஸ் தேடுறதுக்கு லேட் ஆகாதா? சாக்ஸ் தேடுறதுக்கு லேட் ஆகாதா? ஆபீஸ் கிளம்பும் போது டென்ஷன் இருக்காதா? அப்ப இதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டமே இருக்க மாட்டேங்குது. இப்ப ஆஃப்லைன் கிளாஸ் வரும்போது நம்மளே பார்த்திருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை. எவனா ஒருத்தன் லைட்டா ஜோன் அவுட் ஆக கூட, தம்பி என்ன பண்ற, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம்ல. அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. அப்ப நீங்க இன்னொருத்தவங்களுக்குன்னா அதை ஈஸியா பண்ணிடுறீங்க, நமக்குன்னா அதை பண்ண மாட்டீங்களா? இங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் கியூர்னு பார்த்தா நம்ம வந்து செல்ஃபா டிசிப்ளின் ஆகுறதோ அல்லது செல்ஃபா ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிக்கிறதோ ஒரு பர்சனா மாறுறதோ தான். பட் இம்மீடியட்டா என்ன இருக்கு அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் போகல. என் ட்ரெயினர் எனக்காக அங்க வெயிட் பண்றாருன்னு நினைக்கும் போது நான் அடிச்சு முடிச்சு போறேன். அப்ப அதனால அது மாதிரி ஒரு அக்கௌண்டபிள் வேணும்ல. அதான் சேம் திங் அப்ளை. நம்ம இங்க காலைல 5 AM கிளாஸ் வைக்கிறதோ 6 AM கிளாஸ் வைக்கிறதோ, காலையில வெறுமே என்னை 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னாலும் அது கஷ்டம். அவங்களையும் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க சொன்னாலும் கஷ்டம். ஆனா இங்க ஒரு மாதிரி வீழ்ச்சி தான் போயிருது. இங்க ஒரு பிள்ளைங்க வெயிட் பண்ணோம் அப்படின்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்துடுறது. அவங்க லைக் நீங்க இப்ப சொன்ன மாதிரி ட்ரெயினர் வெயிட் பண்றாருன்ற மாதிரி இங்க ஓகே ஸ்டாஃப் வெயிட் பண்றாங்க, அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட். ஸோ somewhere அந்த அக்கௌண்டபிலிட்டி ஒர்க்ஸ் தான். ஸோ அது அக்செப்ட் பண்றேன் கண்டிப்பா. எப்ப வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னா 8 செமஸ்டரும் டீப்பா டெப்தா படிச்சு வச்சிருக்கோம். அது எப்ப பாசிபிள் அப்படின்னா 10th 12th பிசிக்ஸும் மேக்ஸையும் டெப்தா நம்ம படிச்சு வச்சிருக்கணும்.